இந்த 7வது மாதத்தினுடைய 1வது ஞாயிறு ஆராதனைக்காக நன்றி செலுத்துகின்றோம். பட்டணம் CSI கிருஷ்ணநாதர் ஆலயத்திற்காக நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு திருச்சபை மக்களுக்காக நன்றி ஸ்தோத்திரிக்கின்றோம். இந்த புதிய மாதத்தில் அடியெடுத்து வைக்க ஆண்டவர் தந்திருக்கிற கிருபைக்காக நன்றி. கடந்த மாதம் முழுவதுமாக நீர் அற்புதமாக நீர் வல்லெடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. நாங்கள் கூட ஸ்தோத்திரங்களை எடுக்கிறோம். உடைய தூய வல்லமையினால் அவர்களை நிரப்பி இருக்கின்றீர், பாதுகாத்திருக்கிறீர். இந்த புதிய மாதத்தில் ஆண்டவரை அடியெடுத்து வைக்கின்ற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும் ஆண்டவரே உடைய பிரசனம் தங்கியிருந்து ஆசீர்வதிக்கும்படியாக சந்திக்கிறோம். குறிப்பாக ஆண்டவரே இந்த மாதத்தில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை எங்களுக்கு ஆசீர்வாதமாக தந்து வழி நடக்கும். இந்த ஆராதனை வழிபாட்டிலே உடைய தூய வல்லமை இருக்கட்டும். நீர் எங்களோடு கூட பேசும் ஆண்டவரே. பாடுகிற பாடல் உடைய வசனங்களை நாங்கள் கேட்டு தொடர்ந்து ஆண்டவரை உடைய பிள்ளைகளாக நாங்கள் கடந்து சென்று உடைய நாமத்தை நாங்கள் மையப்படுத்த ஆராதனை பங்கு பெற்றோம் என்ற நிச்சயத்தை நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு ஆண்டவருடைய நாமத்தை நாங்கள் மையப்படுத்தி தொடர்ந்து ஆண்டவரே இந்த உலகத்திலே நாங்கள் வாழ நிற்கிறோம். துவக்கம் முதல் இறுதி வரை உடைய பிரசன்னத்தினால் நிரம்பும் இயேசு கிறிஸ்துவினுடைய உயர்ந்த நாமத்தில் ஜெபிக்கின்றோம் அன்பின் கடவுளே, ஆமென். ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் யாரும் எழுதிட்டு கிறிஸ்துவ பாமாலையிலே 2வது பாடலை பாடும். பாமாலையன் 2 உம்மை துதிக்கிறோம் யாருக்கும் வல்ல பிதாவின் பாடலை நாம் பாடும். Raja
காலை மாலை ஆராதனை முறைமையிலே இரண்டாவது ஆராதனை நாம் பின்பற்றுவோம். பக்கமே 1. நீண்டவரை நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாக இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை சமாதானம் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணினால் இதிலே களிகொண்டு மகிழ கிடவோம். ஆண்டவரை உதடுகளை திறந்துள்ளோம், அப்பொழுது எங்கள் வாய்மொழி புகழை அறிவிக்கும். பிதாவுமான் பரிசுத்த ஆவிக்கு மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். எங்கள் தந்தையாம் கடவுளே, உமது வல்லமையான ஞானத்தாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது குமாரனை இரட்சகராக தரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்தீரை போற்றுகிறோம். குமார் நாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றையும் எங்களை போல் மனிதனாக்கி எங்கள் பாவங்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர்த்தெழுதியவரை எம்மை போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியானவராகிய கடவுளே, எல்லா உண்மைகளும் எங்களை வழிநடத்தி கடவுளின் நன்மைகள் எச்சில் பொழிகிறவரே உம்மை போற்றுகிறோம். பிதா, குமார், பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, உமக்கே காலமெல்லாம் புகழும் மகிமையும் உண்டாவதாக. ஆமென். ஆவரிக்கை. நமக்கு பாவங்களை ஆனால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாகவும் நமக்கு உண்மை இல்லை. நாம் நமது பாவங்களை இறங்கிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தகும் நீதியும் உள்ளவர். நான் எழுதிய தர்மத்தில் போய் தகவலே மரத்து விரோதமாக ஒரு பாவம் செய்தேன். இனி உடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பார்க்க நல்ல உடைய கூலிக்காரர் ஒருவனாக இனி வைத்துக் கொள்ளோம் என்பேன். கடவுள் ராஜ்யம் சமைத்திருக்கிறது. மனம் திரும்பி நற்செய்தியில் நம்பிக்கை வைங்கள். நமது படைகளுக்காக பிரதமிக்க முடியாத பிரதான ஆசாரி நமக்கிறார்கள். எல்லா விதத்தில் நம்மை போல் சோதிக்கப்பட்டு பாவம் இல்லாத பிரதான ஆசாரி நமக்கு இருக்கின்றார். ஆகையால் நடந்தால் படியிட்டோ அல்லது அமர்ந்தவாரோ ஆண்டவருடைய சம்மதம் நம்முடைய குற்றங்களை மனத்தாழ்மையோடு அறிக்கை செய்வோம். ஆண்டவருடைய சம்மதம் நம்மை தாழ்த்துவோம். நம்முடைய குற்றங்களை முழுவதுமாக நாம் அறிக்கை செய்வோம். ஆண்டவர் மன்னிக்கிறவர், நமக்கு வாழ்வு கொடுக்கிறவர், நம்மை மீட்கிறவர். தயவுள்ள ஒரு வாழ்க்கை நமக்கு தந்திருக்கிறார். மன்னிப்பது ஆண்டவருடைய சுத்த கிருபை என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். மனிதன் பாவ நிவர்த்தி கொடுக்க முடியாது. ஆனால் இயேசுவானவர் இந்த உலகத்திலே வந்து நமக்காக ரத்தம் சிந்தினார். அவருடைய மீறுதலை நாம் அவருடைய ரத்தத்தினாலே நாம் பாவங்களை கழுவி இருக்கிறோம் என்ற நிச்சயத்தின் நம்பிக்கையோடு நம்முடைய வாழ்க்கையை நாம் அர்ப்பணம் செய்வோம். நம்முடைய பிள்ளைகளை நாம் உணர்ந்த ஆண்டவருடைய சமூகத்திலே அர்ப்பணம் செய்வோம். பாவரிக்கைக்கு துணையாக முதலாவது பாவரிக்கை சுகத்தை நாம் யாரும் சேர்ந்து ஏறெடுப்போம். சர்வானுபவத்திற்குள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உடைய வழிகளை விட்டு வழியை அழைத்து போனோம். எங்கள் இருக்கிற யோசனைகளுக்கு விருப்பங்களுக்கு மிகவும் இணங்கி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாக குற்றம் செய்தோம். செய்திகளை செய்யாமல் செய்த காதுகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதர்காக செய்த வாக்குத்தத்தின்படியே நிர்வாகியுள்ள குற்றவாளிகளாக எங்களுக்கு இறங்கும். எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்திനും தக்கப்படுகிறவர்களை சீர்படுத்தோம். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிழ்ந்தாம்படி நாங்கள் தேவபக்தி நீதியும் தெரிந்த பக்தி உள்ளுமுள்ளாய் நடந்து வர இயேசு கிறிஸ்து எங்களுக்கு கிருபை செய்தோம். ஆமென். சர்வ ஆண்டவர் மன்னிப்பை பாவ நிவர்த்தி நமக்கு கட்டளையிட்டதை வாழ்க்கை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவின் கிருபை கேட்டுதலையும் நமக்கு தந்தருள்வாராக. ஆமென். ஆண்டவரை துதிங்கள். ஆண்டவர் நாமம் துதிக்கப்படுவதாக. அமருவோம். வேத பாடங்களை நாம் வாசிக்க கேட்போம். யாத்திரையாகமம் 36ஆம் அதிகாரம் 2 முதல் 7 முடிய. யாத்திரையாகமம் 36ஆம் அதிகாரம் 2 முதல் 7 முடிய. பெசலேயையும் மகோலியாவையும் கர்த்தரால் ஞானமடைந்து அந்த வேலைகளை செய்ய வரும்படி தங்கள் இருதயத்தில் எழுப்புதல் அடைந்த ஞான இருதயக்காராகிய எல்லாரையும் மோசே வரவழைத்தான். அவர்கள் இஸ்ரவேல் புத்திரர் திருப்பணிக்கடித்த சகல வேலைகளுக்காகவும் கொண்டு வந்த காணிக்கை பொருள்களை எல்லாம் மோசேயினிடத்தில் வாங்கி கொண்டார்கள். பின்னும் ஜனங்கள் காலை தோறும் தங்களுக்கு இஷ்டமான காணிக்கைகளை அவனிடத்தில் கொண்டு வந்தார்கள்.
அப்பொழுது பரிசுத்த ஸ்தலத்து வேலைகளை செய்கிற விவேகிகள் யாவரும் அவரவர் செய்கிற வேலையின் காரியமாய் வந்து மோசேயை நோக்கி, கர்த்தர் செய்யும்படி கற்பித்த வேலைக்கு வேண்டியதற்கு அதிகமான பொருள்களை ஜனங்கள் கொண்டு வருகிறார்கள் என்றார்கள். அப்பொழுது மோசே, இனி புருஷர்களாவது ஸ்திரீகளாவது பரிசுத்த ஸ்தலத்துக்கென்று காணிக்கையாக ஒரு வேலையும் செய்ய வேண்டாம் என்று பாளையம் என்று கூறும்படி கட்டளையிட்டான். இவ்விதமாய் ஜனங்கள் கொண்டு வருகிறது நிறுத்தப்பட்டது. செய்ய வேண்டிய எல்லா வேலைகளுக்கும் போதுமான பொருள்கள் இருந்ததும் அல்லாமல் அதிகமாயும் இருந்தது. வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட முதலாம் வேதபாடம் வாசித்தாயிற்று. தேவனே உமக்கு மகிமை உண்டாவதாக. வாசிக்க வேண்டிய இரண்டாம் வேதபாடம் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 10 முதல் 20 முடிய. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 10 முதல். என்னை விசாரிப்பதற்கு நீங்கள் இப்பொழுது மறுபடியும் மனமலர்ந்தபடியினாலே கர்த்தருக்குள் மிகவும் சந்தோஷப்பட்டேன். இப்படி செய்ய என்ன கொண்டிருந்தீர்கள்? சமயம் மாத்திரம் உங்களுக்கு நேரிடவில்லை. என் குறைச்சலினால் நான் சொல்லுகிறதில்லை, ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாய் இருக்கவும், பட்னியாய் இருக்கவும், பரிபூர்ணம் அடையவும், குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆகிலும் நீங்கள் என் உபத்திரவத்தில் என்னுடனே கூட உடன்பட்டது நலமாயிருக்கிறது. மேலும் பிலிப்பியரே, சுவிசேஷத்தின் ஆரம்பத்திலே நான் மக்கதோனியாவில் இருந்து புறப்பட்ட போது கொடுக்கல் வாங்கல் காரியத்தில் நீங்கள் மாத்திரம் எனக்கு உடன்பட்டதே அல்லாமல் வேறொரு சபையும் உடன்படவில்லை என்று நீங்கள் அறிந்திருப்பீர்கள். நான் தெசலோனிக்கேயில் இருந்த போதும் என் குறைச்சலை நீக்கும்படி நீங்கள் 2 தரம் அனுப்பினீர்கள். உபகாரத்தை நான் நாடாமல் உங்கள் கண்ணுக்கு பலன் பெருகும்படியே நாடுகிறேன். எல்லாம் எனக்கு கிடைத்தது, பரிபூர்ணமும் உண்டாயிருக்கிறது. உங்களால் அனுப்பப்பட்டவர்களை சுகந்த வாசனையும் தேவனுக்கு பிரியமான உகந்த பலியுமாக எப்பாப்பிரோத்துவின் கையில் வரப்பற்றி கொண்டபடியால் நான் திருப்தி அடைந்திருக்கிறேன். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். நம்முடைய பிதாவாகிய தேவனானவருக்கு என்றென்றுக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென். வாசிக்க வேண்டிய வேத பாடம் வாசித்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் வசனங்கள் 11 முதல் 27 வரை. லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் வசனங்கள் 11 முதல். அவர்கள் இவைகளை கேட்டுக்கொண்டிருக்கையில் அவர் எருசலேமுக்கு சமீபத்திருந்தபடியினால் தேவனுடைய ராஜ்யம் சீக்கிரமாய் வெளிப்படும் என்று அவர்கள் நினைத்தபடியினாலும் அவர் ஒரு உவமையை சொன்னார். பிரபுவாகிய ஒருவன் ஒரு ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு திரும்பி வரும்படி தூர தேசத்திற்கு போக புறப்பட்டான். புறப்படும் போது அவன் தன் ஊழியக்காரரில் 10 பேரை அழைத்து அவர்களிடத்தில் 10 ராக்கள் திரவியம் கொடுத்து, நான் திரும்பி வரும் அளவும் இதை கொண்டு வியாபாரம் பண்ணுங்கள் என்று சொன்னான். அவனுடைய ஊரார் அவனை பகைத்து, இவன் எங்கள் மேல் ராஜாவா இருக்கிறது எங்களுக்கு மனதில்லை என்று சொல்லும்படி அவன் பின்னே ஸ்தானாபதிகளை அனுப்பினார்கள். அவன் ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு திரும்பி வந்தபோது தன்னிடத்தில் திரவியம் வாங்கியிருந்த அந்த ஊழியக்காரரில் அவனவன் வியாபாரம் பண்ணி சம்பாதித்து இவ்வளவு என்று அறியும்படி அவர்களை தன்னிடத்தில் அழைத்து வர சொன்னான். அப்பொழுது முந்தினவன் வந்து, ஆண்டவனே, உம்முடைய ராத்தலினால் 10 ராத்தல் ஆதாயம் கிடைத்தது என்றான். எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தம ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்தில் உண்மையுள்ளவனாய் இருந்தபடியால் 10 பட்டணங்களுக்கு அதிகாரியாய் இரு என்றான். அப்படியே 2ஆம் ஊழியக்காரன் வந்து, ஆண்டவனே, உம்முடைய ராத்தலினால் 10 ராத்தல் ஆதாயம் கிடைத்தது என்றான். அவனையும் அவன் நோக்கி, நீயும் 5 பட்டணங்களுக்கு அதிகாரியாய் இரு என்றான். பின்பு வேறொருவன் வந்து, ஆண்டவனே, இதோ உம்முடைய ராத்தல், இதை ஒரு சீலையிலே வைத்திருந்தேன். நீ வைக்காததை எடுக்கிறவரும் விதைக்காததை அறுக்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிந்து உமக்கு பயந்தேன் என்றான். அதற்கு அவன், பொல்லாத ஊழியக்காரனே, உன் வாய்ச்சலை கொண்டே உன்னை நியாயம் தீர்க்கிறேன். நான் வைக்காததை எடுக்கிறவனும் விதைக்காததை அறுக்கிறவனும் ஆகிய கடினமுள்ள ஒரு மனுஷன் என்று அறிந்தாயோ? பின்னே ஏன் நீ என் திரவியத்தை காசுக்கடையிலே வைக்கவில்லை? வைத்திருந்தால் நான் வரும்போது அதை வட்டியோடே வரப்பற்றிக் கொள்வேனே என்று சொல்லி சமீபமாய் நிற்கிறவர்களை நோக்கி அந்த ராத்தலை அவன் கையில் எடுத்து 10 ராத்தல் உள்ளவனுக்கு கொடுங்கள் என்றான். அதற்கு அவர்கள், ஆண்டவனே, அவனுக்கு 10 ராத்தல் இருக்கிறதே என்றார்கள். அதற்கு அவன், உள்ளவன் எவனுக்கும் கொடுக்கப்படும், இல்லாதவனிடத்தில் உள்ளதும் எடுத்துக்
எடுத்துக்கொள்ளப்படும் என்று உங்களுக்கு சொல்கிறேன். அன்றியும் தங்கள் மேல் நான் ராஜாவாகிறதற்கு மனதில்லாதிருந்தவர்களாகிய என்னுடைய சத்துருக்களை இங்கே கொண்டு வந்து எனக்கு முன்பாக வெட்டி போடுங்கள் என்று சொன்னான் என்றார் என்பது நாம் யாவரும் இருந்த இடங்களிலே எழுந்து நின்று கிறிஸ்துவை பாமாலையிலே 895வது பாடலை நாம் பாடுவோம். பாமாலை 895 அருள் மாறி எங்குமாக ஐயடியேன் என்ற பாடலை நாம் பாடுவோம். கிறிஸ்துவை பாமாலை 895வது பாடல். நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக நாங்கள் அனைவருமே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு தந்ததான இந்த அருமையான வாய்ப்புக்காக நன்றி ஆண்டவரே. இந்த நாளில் நீர் எங்களுக்கு தந்திருக்கக்கூடியதான வேத பகுதியை நாங்கள் தியானித்து எங்கள் வாழ்க்கையில் இன்னும் அதிகமாக நாங்கள்
பயன்பெறுவதற்கு நிற்கிறவை பாராட்டு எங்களை தாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவனுடைய வெளியிடப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கின்றோம் அன்பின் கடவுளே, ஆமென். ஆண்டவர் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்திலே இந்த வழிபாட்டில் இணைந்திருக்கிற உங்களை யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். கர்த்தர் உங்களை ஒருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. கடவுளுடைய பெரிதான கிருபையிலே உங்கள் ஆலயத்திலே பணியாற்றுவதற்கு ஆண்டவர் இந்த நாளில் வாய்ப்பை கொடுத்து இந்த நாளில் பொறுப்பை ஏற்றுக்கொள்ள கடவுள் கிருபை செய்தார். ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அன்பான திருச்சபை மக்களையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்கள் ஒருவரையும் தொடர்ந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. இந்த நாளில் நம்முடைய தியானத்திற்காக கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு பொறுப்பாண்மை, வெளிப்படத்தன்மையும் கணக்கு ஒப்புவித்தலும் என்ற தலைப்பை கொடுத்திருக்கிறார். The stewardship. மிக முக்கியமான தலைப்பு இந்த தலைப்பு. பொறுப்பின்மை என்பது ஒவ்வொரு இடத்துல கட்டாயமாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துகின்றார். ஒவ்வொருவரும் கட்டாயமாக கவனத்தோடு பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நல்ல திட்டமிடுதலாக இருக்க வேண்டும். அதை நல்ல முறையில் பயன்படுத்த வேண்டும். அதிலே நன்மை இருக்கிறது என்பதைத்தான் அந்த பொறுப்பாண்மை ஸ்டூவர்ட்ஷிப் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒன்று. நம்முடைய வாழ்க்கையில சிறந்து விளங்கி இருப்பதற்கு வெளிப்படையான தன்மை நமக்கு காணப்பட வேண்டும். இன்னைக்கு குறிப்பாக வெளிப்படையான தன்மை இன்றைக்கு இல்லாத ஒரு நிலை இருக்கிறது. பொறுமையோடு செயல்படுத்த வேண்டும் நம்முடைய பொறுப்புகளை. ஆகவே தேவையான ஒன்று. ஆகவே பொறுப்புணர்வோடு கூட நம்முடைய வாழ்க்கையை பயன்படுத்துவது மிக மிக முக்கியமான ஒன்று. அனைத்து படைப்புகளிலும் பொறுப்பாண்மையுடன் செயல்பட கடவுளை எதிர்பார்க்கிறார். நீங்களும் நானும் படைக்கப்பட்டவர்கள், அவரால் உருவாக்கப்பட்டவர்கள். அப்போ உருவாக்கப்பட்ட பிள்ளைகளாக நீங்களும் நானும் வெளிப்படும் தன்மையோடு கூட கட்டாயமாக நல்ல ஒரு பொறுப்பாண்மையோடு நம்முடைய பணிகளை செய்ய வேண்டும் என்று சொல்லி கடவுளை எதிர்பார்க்கிறார். ஒருவேளை செயல்படக்கூடியதான நிலை தவறுகின்ற போது உடனே தீர்ப்பு நமக்கு கொடுக்கப்படுகின்ற ஒன்றாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, அவரது எதிர்பார்ப்பினை நாம் நிறைவேற்ற முடியாத ஒரு சூழ்நிலைகளிலே நாம் இருக்கின்ற போது அதை முழுவதுமாக என்ன செய்கிறார் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையிலே மீண்டும் பொறுப்போடு கூட இருப்பதற்கு கற்றுக் கொடுக்கக்கூடியதான அநேக நிகழ்வுகளை நமக்கு உருவாக்கி தருகின்றார். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில இந்த பொறுப்பை நான் நிறைவேற்றுகின்ற போது எனக்கு பரிசு உண்டு, எனக்கு அந்த இடத்திலே பாராட்டுதல் உண்டு. கட்டாயமாக நம்மளுடைய சமூகத்தில் இருந்து ஒரு பாராட்டுதல் கட்டாயமாக வரக்கூடிய ஒன்று. உடனே ஆண்டவர் நமக்கு வேண்டிய பரிசுகளை கொடுத்து நம்மை மகிழ்விக்கின்றவராக இருக்கிறார். ஆகவே பொறுப்பு என்பது மிக முக்கியமான ஒன்று. என் மனநிலை சரியான முறையிலே இயங்க வேண்டும். கட்டாயமாக மனநிலை சரியான முறையிலே இல்லாவிட்டால் நான் பொறுப்போடு கூட எந்த பணியும் நான் செய்ய முடியாது. இந்த பொறுப்பாண்மை வளர வேண்டும் என்று சொன்னால் உள்ளத்திலே உண்மை இருக்க வேண்டும். ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலேயும் கட்டாயமாக உள்ளத்திலே உண்மை என்பது மிக முக்கியமான ஒன்று. அப்பொழுதுதான் நான் என் பொறுப்பிலே கவனத்தை செலுத்த முடியும். உண்மை உள்ளவரே கடவுளுக்கு உகந்தவர்கள், நல்ல பொறுப்பான்களாக இருக்கக்கூடியவர்கள். ஆகவே உண்மையுள்ள ஒரு மனிதன், உள்ளத்திலே உண்மை இருக்கக்கூடிய ஒரு மனிதன், ஒவ்வொரு வாழ்க்கையிலே உண்மையை வெளிப்படுத்துகிற ஒரு மனிதன் கடவுளோடு இயங்குகிறார், கடவுளோடு செயல்படுகிறார். அப்போ கடவுளோடு செயல்படுகிற போது அவர்களுக்கு உண்டான பொறுப்பு அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது. பொறுப்பில் இருந்து தவற முடியாது, பொறுப்பில் இருந்து விலகி போக முடியாது. கடவுளுடைய செயல்பாட்டிலே தங்களை இணைத்துக் கொள்கின்ற ஒரு சிறந்த மனிதர்களாக இந்த உலகத்திலே நபர்களாக வாழ முடியும். அதன் அடிப்படையிலே தான் இன்றைய நாளினுடைய வேத பகுதிகள் எல்லாம் நமக்கு சிறப்பாக கொடுக்கின்ற ஒரு நிகழ்வுகள். வாசித்த முதலாவது பகுதி யாத்ராகமம் 36வது அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து 7வது வசனம் முடிய மோசேயுடைய கடவுளுடைய பணியிலே எவ்வளவு முக்கியமுள்ளவராக இருந்தார் பாருங்கள். அவரிடத்தில் உண்மை இருந்தது. ஒருவேளை மோசேயுடைய வாழ்க்கையிலே முதலாவது அவர் போகக்கூடியதான சூழ்நிலைகள் வந்தபோது தட்டி கழித்தாலும் மோசேவுக்கு கொடுக்கப்பட்டதான பொறுப்பின்மையிலே எந்த விதத்திலும் தன்னுடைய வாழ்க்கையிலே உண்மையுள்ளவராக இருந்து தன்னுடைய நிலையை வெளிப்படுத்தி காண்பித்தவராக இருந்தார். இதன் அடிப்படையில் தான் இந்த பகுதியை நீங்கள் ஞானம் தியானித்து பார்க்க வேண்டும். கடவுளுடைய கட்டளையின்படியும் அவரது திட்டத்தின்படியும் தூய திருப்பணிக்காக தன்னை நிறைவேற்றிட்டதான மோசே குறித்து இந்த இடத்துல தெளிவாக நாம் பார்க்க முடியும். என்னென்ன ஏற்பாடுகளை செய்தார் அந்த பகுதியில் தெளிவாக இருக்கிறது.
தன்னுடைய ஞானத்தினாலும் அறிவு கூர்மையினாலும் அனுபவத்தினாலும் தொழிலினுடைய அந்த திறமையினாலும் நல்ல திட்டமிட்டு வேலை செய்யக்கூடிய என்ன பணிகளை செய்ய வேண்டுமோ அதை செய்வதற்காக இவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால் பெர்சேலியன் ஒகாலியாப்பு ஆகியோரை ஏற்படுத்துகின்ற ஒரு நிகழ்வு. யாத்ரா 35ஆம் அதிகாரம் 30வது வசனத்தில் நீங்கள் படித்து பாருங்கள். ஒரு பணிக்காக திறமையானவர்களை தேர்வு செய்கிறார், அறிவு கூர்மையானவர்களை தேர்வு செய்கிறார், நல்ல பொறுப்பானவர்களை தேர்வு செய்கிறார், உள்ளத்திலே நிறைவான மனிதர்களாக இருக்கிறவர்களை தேர்வு செய்கிறார், தூய திருப்பணிக்காக, கடவுளுடைய திருப்பணிக்காக. எனவே அதில் வெளிப்படத்தன்மை இருக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் மூலமாக செயல்படக்கூடிய ஒரு நிகழ்வை மோசே ஏற்படுத்துவது மாத்திரமல்ல, தங்களை ஒப்படைத்து கடவுள் கொடுத்த திறமைகளை மதிநுட்பத்தோடு கூட பயன்படுத்த அவர்கள் பயன்படுத்தப்படுகின்றவர்களாக உருவாக்கப்படுகிறார்கள். கடவுளுடைய செயல் திட்டத்திற்குள்ளே வருகின்ற போது கடவுள் நமக்கு கொடுத்ததான ஒப்படைப்பு மிக மிக முக்கியமான ஒன்று. கடவுள் கொடுத்ததை எவ்விதமாக பயன்படுத்த வேண்டுமோ அந்த திறமைகளை நிறைவாக நாம் செய்ய வேண்டும். இந்த திறமைகளை செய்வதற்காக மோசே என்ன செய்கிறார் என்பதை நாம் பார்க்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவரிடத்திலிருந்து அறிவு கூர்மை பெற்றதோடு மாத்திரமல்ல, அந்த பணியை நிறைவேற்றிடுவதற்காக உள்ளார்வம் உடையவராய் இருந்தவராக இருந்தார். யாத்ரா 36ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே நாம் பார்க்கின்ற போது தெளிவாக இருக்கிறது. அவ்வாறே மோசே பெர்சேலையும் ஒகாலியாவையும் ஆண்டவரிடத்து அறிவு கூர்மை பெற்றவரும் உள்ளார்வம் உடையவருமான கலைஞர் அனைவரையும் வேலையில் ஈடுபாடுமாறு அழைத்தார் என்பது. இந்த இடத்துல கடவுளுடைய பணியை செய்வதற்காக சிறப்பாக செய்கின்ற பொறுப்பாளர்களை கடவுள் தேர்வு செய்ய நிலையிலே மோசேக்கு கொடுக்கப்பட்டார். தூய பணியை செய்ய தங்கள் கைகளை திடப்படுத்தி காணிக்கைகளை கொண்டு வந்து பொறுப்பாண்மையோடு கொண்டு வந்து கொடுத்தார்கள். இவர்கள் எந்த பணிக்காக அவர்கள் நியமிக்கப்பட்டார்களோ அந்த பணியை செய்வதற்காக கொடுக்கப்பட்டதோ அந்த பணியை செய்வதற்காக இவர்களிடத்திலே கொடுக்கப்பட்டதான பொறுப்பாண்மையை நிறைவேற்ற மக்களிடத்திலே சொன்ன போது மக்கள் கொண்டு வந்து எல்லாவற்றையும் படைத்தார்கள். யாத்ரா 36ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே பாருங்கள். யாத்ரா 36 3வது வசனம். நான் புதிய மொழிபெயர்ப்பிலிருந்து நான் வாசிக்கின்றேன். தூய வேலைக்கென்று இஸ்ரேல் மக்கள் கொண்டு வந்த காணிக்கைகள் யாவற்றையும் இவர்கள் மோசே முன்னிலிருந்து எடுத்து சென்றனர். தொடர்ந்து தன்னார்வ காணிக்கைகள் காலைதோறும் வந்த வண்ணமாய் இருந்தன. காலை முதல் மாலை வரை ஒரு பணிக்காக அழைப்பு கொடுத்த போது அந்த பொறுப்பாண்மையிலே இணைந்திருந்ததான இந்த 2 பேரும் மக்களிடத்தில் சொன்ன பின்பதாக மக்கள் கொண்டு வந்ததான அந்த காணிக்கையை பொறுப்போடு எடுத்துக் கொண்டவர்கள், பொறுப்போடு கூட தங்களை பயன்படுத்திக் கொண்டவர்கள். பெற்றுக் கொண்டவர்களும் என்ன செய்கிறார்கள் பாருங்கள். அடுத்த ஒரு நிகழ்வு நடைபெறுகிறது. அவர்கள் என்ன செய்கிறார்கள்? பெற்றுக் கொண்ட பின்பதாக மனநிறைவு பெற்றவர்களாக மனமகிழ்வோடு கூட அதை ஏற்றுக்கொண்டு செயல்படுத்தினார்கள். அதை கொண்டு வந்து மோசையிடத்திலே சொல்லுகிறார்கள். மோசையிடத்திலே பொறுப்பாண்மையை செய்த அந்த 2 பேரும் அந்த பொறுப்பை கொடுத்த போது அந்த பொறுப்பை நிறைவேற்றி மோசையிடத்திலே வந்து ஆண்டவர் கட்டளையிட்ட வேலைக்கும் அதிகமாகவே வந்துவிட்டது ஆகவே என சொல்லி அவர்கள் அந்த இடத்திலே அறிவிப்பை மோசையிடத்தில் கொடுக்கிறார்கள். இது மிக முக்கியமான ஒன்று. தேவைக்கு அதிகமாக கிடைத்த போது அதை வாங்கி மீண்டுமாக அதை சேமித்து வைக்காதபடி அல்லது வேறு ஏதாவது ஒரு நிகழ்வுக்கு அதை பயன்படுத்துவதற்காக ஒன்றும் காணிக்கை வர வேண்டும் அல்லது பொருட்கள் வர வேண்டும் என்று சொல்லி அவர்கள் எதிர்பார்க்காதபடி பொறுப்பாண்மையிலே அவர்களுக்கு என்ன பணி கொடுக்கப்பட்டதோ அதை பணி நிறைவேற்றுவதற்காக கிடைத்ததற்கு மேலாக வந்துவிட்டது. ஆகவே போதும் என்று சொல்லக்கூடியதான நிலையிலே இவர்கள் தங்களுக்காகவும் எடுத்துக் கொள்ளவில்லை. யார் பார்ப்பார்கள் என்று சொல்லி அதை குறித்து அவர்கள் அந்த நேரத்தில் யோசித்திருக்கலாம். இந்த நேரத்தில் அவர்கள் செய்யக்கூடியதான காரியம் என்ன? எங்களுக்கு கொடுக்கப்பட்டதான பொறுப்பை நாங்கள் நிறைவேற்றுவதற்கு நாங்கள் செய்ய வேண்டிய கடமைகளை செய்துவிட்டோம் என்று மனநிறைவோடு கூட வந்து மோசையிடத்திலே கொடுத்தார். கிறிஸ்துவமானவர்களே, பணி செய்தவர்கள் வெளிப்படைத்தன்மையில் இருந்தவர்கள். இதுதான் மிக முக்கியமான ஒன்று. ஒவ்வொரு ஊழியக்காரனாக இருக்கட்டும் அல்லது ஒவ்வொரு சபை மக்களாக இருக்கட்டும், இந்த உலகத்திலே வாழ்கின்ற போது நாம் செய்ய வேண்டிய கடமை என்ன என்று சொன்னால் வெளிப்படைத்தன்மை மிக முக்கியமான ஒன்று. பணி செய்கின்ற போது வெளிப்படைத்தன்மையை நாம் எந்த விதத்திலும் மாற்றக்கூடாது. வெளிப்படைத்தன்மை என்பது ஆண்டவர் எதிர்பார்க்கிறார்.
ஆகவே நம்முடைய கைகளிலே கொடுக்கப்பட்டதான பொறுப்பிலே என்ன கடவுள் நம்மிடத்தில் பொறுப்பை கொடுத்தாரோ அதற்கு அளவுக்கு மீறி நாம் செய்யாதபடி நாம் செய்ய வேண்டிய கடமைகளை உள்ளான எண்ணங்களோடு கூட அதே போல வெளிப்படைத்தன்மையோடு கூட செய்வதற்கு நாம் அழைக்கப்பட்டவர்கள். யாத்திராகமம் 36 5வது வசனம் 6வது வசனத்தை நீங்கள் படித்து பாருங்கள். ஆணோ பெண்ணோ யாராயிருந்தாலும் சரி, இனிமேல் தூயத்திற்காக காணிக்கை கொண்டு வர வேண்டாம் என்பதை அங்கே அறிவிப்பு கொடுத்து நிறுத்தினார். கிறிஸ்துவர்களே, இதுதான் உண்மையான வெளிப்படைத்தன்மை. தேவைக்கு அதிகமாக அல்ல, தேவை வந்துவிட்டது. அந்த தேவையை அவர்கள் யாரிடத்தில் கொடுத்து மக்களிடத்திலிருந்து கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று செய்தார்களோ அந்த பணியிலே இணைந்த அவர்கள் எதை செய்ய வேண்டுமோ அதை மாத்திரம் செய்தார்கள். போதுமான தேவைக்கு அதிகமாக இருந்தது. அது 7வது வசனத்திலே பாருங்கள், அதிகமாக இருந்தது. பொறுப்பாண்மையிலே வெளித்தன்மையோடு கூட செயல்படுகின்ற போது அங்கே நிறைவு ஏற்படுகிறது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பொறுப்பு தன்மை கொடுக்கப்பட்ட பின்பதாக வெளிப்படைத்தன்மை, கடவுளுக்கு பயந்து அந்த பணிகளை செய்கின்ற போது அந்த இடத்திலே அந்த பணி நிறைவு பெறுகிறது. இல்லை என்று சொன்னால் பணி நிறைவு பெறவே முடியாது. அநேக இடங்களிலே சில நிகழ்வுகள் எல்லாம் தடைக்கு காரணம் என்ன என்று சொன்னால் உள்ளான வெளிப்படைத்தன்மை இல்லாத நிலையில் இருப்பதினாலே சில தடைகளினாலே அவர்களுக்கும் பாடுகள், மற்றவர்களுக்கும் பாடுகள் ஏற்படுகிறது. ஏனென்று சொன்னால் பொறுப்பாண்மையிலிருந்து விலகி போகிறார்கள். வெளிப்படைத்தன்மை இல்லை. எதை செய்ய வேண்டுமோ அதை செய்ய வேண்டும். கடவுளை மகிழ்விக்கக்கூடிய வகையிலே தன்னுடைய பணிகள் இருக்க வேண்டும். கடவுளை மகிழ்ப்படுத்தக்கூடியதான ஒரு வாழ்க்கை இருக்க வேண்டும். அதனால தான் இந்த இடத்துல பாருங்கள், இவர்கள் நிறைவு செய்வது மாத்திரமல்ல, இந்த இடத்திலே கடவுளும் மகிழ்வடைகின்றவராக இருக்கிறார். இதான் மிக முக்கியமான ஒன்று. நான் செய்த பணியிலே நிறைவு வருகின்ற போது இதை பார்க்கிற கடவுள் மகிழக்கூடியவராக இருக்கிறார். நமது வாழ்வது என்பது பொறுப்பு அனைத்திலும் வெளிப்படைத்தன்மையோடு கூட செயல்பட வேண்டும். இது மிக முக்கியமான ஒன்று. என்னுடைய வாழ்விலே, என்னுடைய பொறுப்பிலே வெளிப்படைத்தன்மையோடு கூட நான் செயல்படுவது மிக முக்கியமான ஒன்று. ஆகவே தான் இந்த இடத்திலே தெளிவாக சொல்கிறார் பாருங்கள், இந்த உலகத்திலே நீங்கள் வாழுகின்ற போது, வெளிப்படைத்தன்மை இல்லாத இருக்கின்ற போது உங்களுடைய வாழ்க்கையிலே வசதிகள் அதிகமாக உருவாக்குறது, தீமையான செயல்பாடுகள் உருவாக்குறது. வெளிப்படைத்தன்மை உள்ள ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில எந்த விதமான வசதிகள் வந்தாலும் அதை கடவுள் பார்த்துக் கொள்வார். தீமையான காரியங்கள் வந்தாலும், அந்த செயல்பாடுகள் வந்தாலும் அதை எப்படி தடுக்க வேண்டுமோ கடவுளுக்கு நன்றாக தெரியும். ஆனால் இந்த நாளில் வெளிப்படைத்தன்மை இல்லாத ஒரு இடங்களிலே எத்தனை பாடுகள், எத்தனை கஷ்டங்கள், தங்களுடைய பொறுப்பிலே இருந்து நிறைவு பெறாதவர்களாக இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற அநேக ஊழியக்காரர்களும் சரி, திருச்சபை மக்களும் சரி, அநேக பணிகளிலே இணைந்து கொண்டிருக்கிற மக்களும் சரி, கடவுளுடைய சமூகத்திலே உண்மையான நிகழ்வை இருக்கக்கூடியதான பொறுப்பிலே நிலைத்திருக்கின்ற போது அந்த நிகழ்வு கடவுளை மகிழ்விக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். ஆகவே நமது பணிகளில் வெளித்தன்மையோடு செயல்பட நம்மை அர்ப்பணம் செய்ய வேண்டும். இது முதலாவதாக. 2வது வேத பகுதி பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து 20வது வசனம் முடிய முன்மாதிரியாக வாழக்கூடிய ஒரு நிலை குறித்து சொல்லுகிறார். பலமான சூழலில், வறுமையான சூழலில் ஒரே மாதிரியாக வாழ்ந்தவர் போல. எப்படிப்பட்டதான ஒரு நிலையில இருந்தாலும் அவருக்கு வாழ தெரியும். எப்படிப்பட்டதான சூழ்நிலையிலே உயர்ந்து காணப்பட்டாலும் அவருக்கு வாழ தெரியும். தன்னுடைய பொறுப்பிலே எப்படிப்பட்டதான சூழலிலும் நான் என்னை முழுவதுமாக அர்ப்பணம் செய்ய முடியும். இந்த பிலிப்பு திருச்சபைக்கு கடிதம் எழுதுகின்ற போது நான் தனக்கு வலுவூட்டுகின்றவரின் துணை கொண்டு குறைவிலும் நிறைவிலும் எதனையும் செய்யும் ஆற்றல் எனக்கு உண்டு என்பது மாத்திரமல்ல, நான் பட்ட துன்பத்தில் இந்த திருச்சபை பங்கு கொண்டது அவர்களது நல்மனதை காட்டுகிறது என்று சொல்லி பவுல் அழகாக இந்த இடத்தில் பயன்படுத்துகிறார். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 13வது வசனம் 14வது வசனத்தை நீங்கள் படித்து பாருங்கள். தற்போது தனது நிறைவடைந்த நிலையான எண்ணி கடவுளை மாட்சிப்படுத்துகிறார். 20வது வசனத்திலே பாருங்கள், தனக்கு ஏற்பட்டதான நிலை மனநிறைவு. இந்த மக்கள் உதவி செய்தார்கள், இந்த மக்கள் கொடுத்தார்கள், அவருடைய நல் மனது, அதே போல என்னுடைய மனது, இதிலே கடவுளை ஆட்சிப்படுத்துகின்ற நிகழ்வும் இந்த பகுதியில் அழகாக தெளிவாக எடுத்து பயன்படுத்துகிறார். எல்லா சூழலிலும் விருப்பு வெறுப்பற்ற நிலையில் மனநிறைவோடு கூட வாழ்வதற்கான வழி இருக்கிறது. மனநிறைவோடு கூட வாழ வேண்டும். எனக்கு எந்த நிலையில இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, எந்த இடத்துல நான் பணி செய்தாலும் சரி, எந்த இடத்துல நான் வாழ்ந்திருந்தாலும் சரி,
எனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பிலே எந்த சூழ்நிலையிலும் விருப்பு வெறுப்பற்ற நிலையிலே மன நிறைவோடு கூட நாம் செய்ய வேண்டிய பணி என்பதை தெளிவுபடுத்தி அதுதான் வாழ்வுக்குண்டான வாழ்க்கை. இந்த பவுல் அதைத்தான் தெளிவாக எடுத்து பயன்படுகிறார். பொறுப்பாண்மையிலே நிறைவடைந்து செயல்படுவது கடவுளுடைய எதிர்பார்ப்பு. ஆகவே இயேசு இந்த உலகத்திற்குள்ளே வந்த பின்பதாக பவுல் இயேசுவின் அடிவராக மாறின பின்பதாக தன்னுடைய பொறுப்பாண்மையிலே மனநிறைவோடு கூட கற்றுக்கொள்வதற்குண்டான வாழ்க்கையை வெளிப்படுத்தினார். பவுல் இன்னும் அதிகமாக குறிப்பிடுகிறார், சொல்கிறார் பாருங்கள், நீங்கள் என்னை பற்றி அக்கறையே கொண்டிருந்தீர்கள் என்பது உண்மை. அது மாத்திரமல்ல, ஆனால் அதை கேட்டு நான் உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கக்கூடியதான அளவிற்கு உங்களிடத்தில் நான் பயன்படுத்த முடியாத சூழ்நிலை இருந்தது. ஆனால் இந்த நாட்களிலே உங்களுக்கு நான் வெளிப்படுத்துகிறேன். ஏற்கனவே நீங்கள் 2 முறை செய்த உதவி, என்னிடத்தில் நீங்கள் செய்த உதவி எனக்கு மறக்கவில்லை. பவுல் எடுத்து பயன்படுத்துகிறார். தன் பணிவிடையை மக்களிடத்திலிருந்து பெற்ற நன்மைகளினாலே நிறைவடைந்தவராய் இருந்தது மாத்திரமல்ல, தன்னிடம் நிறைவாக இருக்கிறது என்பதையும் வெளிப்படுத்தி காண்பிக்க பவுல், நீங்கள் எல்லாவற்றையும் எனக்காக கொடுத்தீர்கள். நீங்கள் செய்தது என்னுடைய கணக்கிலே இருக்கிறது. அது மாத்திரமல்ல, நீங்கள் செய்தது கடவுளுடைய கணக்கிலே இருக்கிறது. அது மாத்திரமல்ல, நீங்கள் செய்தது நிறைவாக இருக்கிறது. பார்க்கிறேன் நான் நிறைவான ஒரு செயல்பாடு. ஆகவே நன்மைகளினாலே நிறைவடைந்த ஒரு வாழ்க்கை உங்களிடத்தில் இருந்திருக்கிறது. பொறுப்பாண்மையிலே நிறைந்திருந்தீர்கள். இது நிறைவாக இருக்கிறது என்று சொல்லி பவுலும் தன்னுடைய பொறுப்பாண்மையை நிறைவேற்றுகின்ற ஒரு சிறப்பான ஒரு வாழ்க்கையை செயல்படுது. வெளிப்படையான ஒரு வார்த்தை, வெளிப்படையான ஒரு செயல்பாடு, வெளிப்படையான தன்மை அவரிடத்தில் இருந்தது. நிறைவடைந்த நிலைக்கு காரணம் போதும் என்கின்ற மனநிறைவு. இதுதான் அவருடைய வாழ்க்கையில இருந்தது. இன்றைக்கு போதும் என்கின்ற மனநிறைவு யாரிடத்தில் இல்லை, யாரிடத்தில் இருக்கிறது? போதும் என்கின்ற மனநிறைவு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இருக்கிற போது அவன் தன்னுடைய பொறுப்பாண்மையிலே நிலைத்து நிற்கிறார்கள். போதும் என்று சொல்லக்கூடியதான வார்த்தையை பயன்படுத்துகிற ஒரு குடும்பத்திலும் சரி, ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, அல்லது பணிபுரிகின்ற இடங்களிலும் சரி, இது போதும், எனக்கு நிறைவாக இருக்கிறது, எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது, என் பொறுப்பிலே நான் நிறைவாக இருக்கிறேன், கடவுள் எனக்கு கொடுத்த வாய்ப்பிலே நிறைவு இருக்கிறது, போதும் என்கின்ற நிறைவு. வளமான சூழலிலோ வறுமையான சூழலிலோ ஒரே மாதிரியாக வாழ்ந்தவர் பவுல். கிறிஸ்துவர்கள் நம்முடைய வாழ்க்கையை தான் தெளிவாக சொல்கிறார். ஒருவேளை வளமையான ஒரு வாழ்வு எனக்கு கிடைத்தாலும் சரி, அல்லது வறுமையான ஒரு சூழல் வந்தாலும் சரி, என் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், என்னுடைய பொறுப்பாண்மையை நிறைவேற்றுவார், என்னை காத்துக் கொள்வார், நான் வழி விளக்க மாட்டேன், என் ஆண்டவர் எனக்கு எல்லாவற்றையும் செய்வார். அந்த நம்பிக்கை எனக்குள்ள இருக்கிறது. அந்த நம்பிக்கை எனக்குள்ளாக இருந்ததினால தான் பவுல் அழகாக சொல்லுகிறார், எந்த சூழலிலும் நான் வாழ கற்றுக்கொண்டேன், எந்த சூழலிலும் நான் வாழ்வதற்கு நான் பயன்படுத்திக் கொண்டேன். தன்னுடைய கடிதங்கள் அனைத்திலும் இறுதியிலும் நடைமுறையிலே அவர் பேசுகின்ற போது சொல்கிறார் பாருங்கள், கிறிஸ்துவ வாழ்வு எவ்வாறு அமைய வேண்டும் என்பதை பவுல் தன்னுடைய வாழ்க்கையிலே எடுத்து பயன்படும். தன்னுடைய கடிதங்களில் எல்லாம் எழுதுகிறார் பாருங்கள், கிறிஸ்து எனக்குள்ளே வாழ்கிறார், கிறிஸ்து எனக்குள்ளே வாழ்ந்திருக்கிறார், நானும் அவரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அந்த வாழ்க்கையை குறித்து அவர் தெளிவாக சொல்லுகிறார். இன்றைக்கு நீங்களும் நானும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை, நன்மைகளை எடுத்து கூறி அவற்றுக்கு நன்றி சொல்ல ஒவ்வொருவரையும் அழைக்கின்ற போது, பிலிப்பி சிறுசபைக்கு எழுதுகிற போது, மக்களுக்கு எழுதுகிற போது அதுதான் சொல்லுகிறார், உங்கள் பொறுப்பாண்மையிலே நீங்கள் நிறைந்தவர்களாக இருக்கிற போது நீங்கள் அதை பெற்றுக்கொண்டதை நன்மையாக நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்திலே உங்களை அர்ப்பணிங்கள். இன்னைக்கு அப்படி சொல்ல முடியுமா? நான் பொறுப்பாண்மையிலே நிறைவாக நான் இருந்தேன் என்று சொல்லி நன்றி சொல்லுகிற அளவிற்கு நமக்கு மனநிறைவு இருக்கிறதா என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். வெளிப்படை நன்மை இருக்கிறதா? கடவுளுடைய சமூகத்தில் நீங்களும் நான் முழங்கால் பண்ணிட்டு, ஆண்டவரே நீர் கொடுத்த பொறுப்பாண்மையிலே எனக்கு நன்மை கிடைத்தது, எனக்கு ஆசீர்வாதமாக இருந்தது, நான் பயன்படுத்தப்பட்டேன், நான் செயல்படுத்தப்பட்டேன், நன்மைகளை கண்டுகொண்டேன். இப்படி வெளிப்படையான தன்மையிலே நீங்கள் நான் நன்றி சொல்லி இருக்கிறோமா என்பதுதான் இன்றைக்கு கேள்விக்குறியாக நாம் பார்க்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். பவுல் சொல்லுகிறார் பாருங்கள், எப்பேற்பட்ட துவண்டு வந்திருந்தாலும் சரி, என்னுடைய வாழ்க்கையிலே கடவுளுக்காக நான் செய்தேன். என்னிடத்தில் அகத்தை இல்லை, என்னிடத்தில் இருமாப்பு இல்லை. நான் கடவுளுக்காக நான் பணியாற்றக்கூடிய அளவிற்கு நான் என் பொறுப்பாண்மையை விட்டு நான் விலகவில்லை. இதை தெளிவுபடுத்தி ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகின்றவராக இருக்கிறார். வறுமையிலும் சரி, வளமையிலும் சரி, இழப்பிலும் சரி, நான் ஆண்டவருக்காக போதுமென்று எல்லாவற்றையும் நான் செய்திருக்கிறேன்.
என்பதை பவுல் தெளிவாக எடுத்து பயன்படுத்துகிறார். மூன்றாவதாக பாருங்கள், லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 19ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து 27ஆம் வசனம் வரை பொறுப்பாண்மையில எப்படி நாம் பொறுப்போடு கூட செயல்படுத்த வேண்டும் என்கின்ற கருத்தை உள்ளடக்கிய ஒன்று. நமக்கு கடவுள் தந்துள்ள பொறுப்புகளில் கடவுளுக்கு கணக்கு கொடுத்து நாம் அதற்குரிய பங்கை சரியான முறையில் நான் பயன்படுத்துவதற்கு நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். இயேசுனுடைய பிள்ளையாக நான் வாழ வேண்டும். அவருடைய இறையாண்மையை நான் குறித்து போதனையை கேட்கின்றவர்கள் மாத்திரமல்ல, நான் அதை உண்டான வழிகளை நான் ஏற்படுத்தி காண்பிக்க வேண்டும். அவருடைய இறையாட்சிக்கு உட்பட்டவர்களாக இந்த உலகத்திலே நான் பொறுப்போடு கூட காணப்பட வேண்டும். அப்பொழுதுதான் இயேசு இந்த இடத்திலே பாருங்கள், இதை தெளிவாக பயன்படுத்துகின்ற ஒரு நிகழ்வு. இந்த இடத்திலே 10 நபர்களை குறித்து சொல்லப்படுகிறது. மத்தேயு நற்செய்தி நூலிலே வினா என்கின்றக்கு பதில் தாளந்துகளை பயன்படுத்துவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த இடத்திலே நாம் பார்க்கின்ற போது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பொறுப்பு கொடுக்கப்படுகிறது. 10 பேர் தங்களது ஒரு நாள் கூலியினை வேலை செய்வதற்காக அதனை தங்களது வியாபாரத்தின் முதலாக அவர்கள் பெற்று செல்கிறார்கள். தங்கள் தலைவர் வருகின்ற வரையிலே நாம் என்ன செய்ய வேண்டும் என்பது அவர்களுக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கப்படுகிறது. அதை பத்திரப்படுத்தி முதலீடு பண்ணி நீங்கள் உங்களுடைய வியாபாரத்தை பெருகிக் கொள்ள வேண்டும். இந்த எதிர்பார்ப்போடு கூட அந்த பொறுப்பானவர் தலைவர் என்ன செய்கிறார், புறப்பட்டு சென்று வருகிறார். பணியாளர்கள் தங்களது பணிவிடையில் ஒப்படைக்க போகக்கூடியதான வெளிப்படுத்தன்மை, அவருடைய செயல்பாடு, கணக்கு ஒப்புவிப்பது மிக மிக முக்கியமான ஒன்று. அப்பொழுதுதான் பரிசு. இல்லை என்று சொன்னால் இல்லை. கொடுக்கப்பட்ட பொறுப்பிலே நான் நிறைவாக செய்ய வேண்டியது என்னுடைய கடமை. அதிலிருந்து நான் விலகக்கூடாது. அப்போ இந்த தலைவர் என்ன எதிர்பார்த்து அவர்களிடத்தில் அந்த பொறுப்பை கொடுத்து விட்டு செல்கிறார். இதை வைத்துக் கொண்டு முதலீடு செய்யுங்கள், உங்களுடைய கணக்கை நீங்கள் உருவாக்கிக் கொள்ளுங்கள், பொறுப்போடு கூட செயல்படுங்கள், உங்களுக்கு வருகிற போது மீண்டும் நான் பரிசு தருவேன். இந்த எதிர்பார்ப்போடு கூட கடந்து செல்கிறார். ஆனால் வந்த பின்பதாக நடைபெற்ற ஒரு நிகழ்வு நமக்கு நன்றாக தெரியும். ஒவ்வொரு பணியாளர்களும் முதல் 2 பணியாளர்கள் கொடுத்த பொறுப்பை எடுத்துக்கொண்டவர்கள் சரியான முறையிலே அவர்கள் அதிகமாக அவர்கள் கொடுத்து எடுத்துக்கொண்டதான பொறுப்பிலிருந்து 2 முறை அவர்கள் அதிகமாக தங்களுடைய வாய்ப்பை உருவாக்கி கொண்டார்கள். அந்த வாய்ப்பை உருவாக்கி கொண்டது மாத்திரமல்ல, அவர்கள் அதற்கு ஏற்ற வரையிலே தங்களுடைய பொறுப்பை பயன்படுத்தி தலைவரிடத்திலே வந்து நாங்கள் இதை செய்தோம் என்று சொல்லி அவர்கள் வெளிப்படுத்தி காண்பித்தார்கள். ஆனால் 3வது நபர் என்ன செய்தார் என்பது நமக்கு நன்றாக தெரியும். 3வது நபர் செய்யக்கூடியதான காரியம்தான் அந்த பகுதியிலே நான் எல்லாவற்றையும் எடுத்து பத்திரமாக புதைத்து வைத்து விட்டேன், பாதுகாப்பாக வைத்து விட்டேன். அவருடைய செயல்பாடு பாருங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது. சோம்பேறி, எதை செய்ய வேண்டும் அதை செய்யவில்லை. தன்னுடைய கொடுக்கப்பட்டதால் பொறுப்பை பயன்படுத்தவில்லை. அதை செய்ய வேண்டிய கடமை அவன் செய்யாதபடி இந்த இடத்துல தலைவரிடத்திலேயே அவன் குறைகளை வைக்கின்றவனாக இருக்கிறான். தலைவரையே குறை சொல்லுகிறவனாக இருக்கிறான். தன்னுடைய செயல்பாடு மிக முக்கியமான ஒன்று. அந்த செயல்பாடை அவன் உணர்ந்து பார்க்கவில்லை. கண்டிப்புள்ளவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், அவன் என்ன வார்த்தை சொன்னானோ அதே வார்த்தையை வைத்துவிட்டு அவனை அங்கே கண்டிக்கிறார், தண்டிக்கிறார். இதுதான் அங்கே நடைபெறுகிறது. தன்னுடைய தவறுகளை, தனது விலையை உணரவில்லை. தலைவர் மீது போட்டு விடுகிறார். ஆனால் இந்த இடத்துல சொல்லப்படுகிறது, தன்னுடைய தவறினை தலைவன் மீது சுமத்துவது தவறு. இவன் தன்னுடைய மீது அந்த தவறை பார்க்க வேண்டும். அவன் அதை பார்க்கவில்லை. அதை பார்க்காதபடி தலைவன் மீது போட்டுவிட்டு தப்பித்துக் கொள்ளலாம் என்று யோசித்துக் கொண்டிருந்தார். மற்ற 2 பேருக்கு பரிசு கிடைத்தது. இந்த 3வது நபருக்கோ அங்கே கண்டிப்பும் தண்டிப்பும் நடைபெற்றதாக இருந்தது. கிறிஸ்துவர்களே, இந்த 3 வேத பகுதியை சற்று ஆழமாக நீங்கள் நான் சிந்தித்துப்பார். வெளிப்படுத்தன்மை மிக மிக முக்கியமான ஒன்று. பவுல் தன்னுடைய வாழ்க்கையை மனநிறைவோடு கூட முன்மாதிரியாய் வாழ்ந்த ஒரு நிலை. நான் வளமையிலும் வாழ தெரியும், வறுமையிலும் வாழ தெரியும், இழப்பிலும் சரி என்னுடைய வாழ்க்கை பொறுப்போடு இருக்கிறோம். ஏன் என்று சொன்னால் எனக்குள்ளே வாழுகிறவர் இயேசு. பவுல் தன்னுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுத்தவர். அதே போல இந்த உண்மையின் மூலமாக இயேசுவானவர் சொல்லுகிறார், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பிலே நீங்கள் கவனத்தோடு கூட செய்ய வேண்டும். உங்களுடைய பொறுப்புகளிலிருந்து நீங்கள் விலகக்கூடாது. நீங்கள் வெளிப்பட தன்மையோடு கூட ஆண்டவருடைய சமூகத்திலே நீங்கள் பயன்படுத்தப்பட வேண்டும். எதை நாம் செய்ய வேண்டுமோ அதை நான் நல்ல முறையிலே ஒப்படைப்போடு கூட பொறுப்போடு கூட செயல்படுவது நம்முடைய வாழ்விலே மேன்மை உண்டு, பரிசு உண்டு. கடவுளுடைய சமூகத்தில் நீங்களும் நானும் நிலைத்திருக்கிறோம். நம்முடைய பொறுப்பின்மை மிக மிக முக்கியமான ஒன்று. அதை நாம் செய்வதற்கு
நம்மை முழுவதுமாக அர்ப்பணம் செய்வோம். நமது கடமைகளிலே உண்மையுள்ளவர்களாக செயல்பட்டு அவரது பாராட்டினையும் அவருடைய அருளையும் பெற்றுக் கொள்வதற்கு நீங்களும் நான் இந்த நாட்களிலே செயல்படுவோம். இன்னைக்கு அரசியல், தங்களுடைய பொறுப்பிலே அரசியல் தான் அதிகமாக இருக்கிறது. இன்னைக்கு ஊழியத்தில் இருக்கக்கூடிய நிலை அதுதான். எல்லாம் அரசியலை சார்ந்து நான் வர வேண்டும், நீ வர வேண்டும், நீ வரக்கூடாது என்கின்ற நிலையிலே பொறுப்பாண்மையை வெளிப்படையான தன்மையிலே இன்றைக்கு ஊழியர்களும் இல்லை. ஊழியர்கள் தங்களுடைய வாழ்க்கையை பயன்படுத்தவில்லை. கடவுள் கொடுத்த பொறுப்பாண்மையிலே உங்களுடைய பணிகள் முழுவதுமாக ஊழியத்தில் நிறைந்திருக்க வேண்டும் என்றுமே தவிர உங்களுடைய அரசியல் அல்ல. உங்களுடைய வெளிப்படையான தன்மை முற்றிலுமாக மாறி இருக்கிறது, கடவுளுக்கு விரோதமாக இருக்கிறது. கடவுளுடைய செயல்பாட்டிலே நீங்கள் நினைத்திருக்கவில்லை, உங்களை மாற்றிக்கொண்டீர்கள். உங்களுடைய ஒப்படைப்பு எங்கே போனது? நீங்கள் பெற்ற அபிஷேகம் எங்கே போனது? உங்களுக்கு கொடுக்கப்பட்டதான ஊழியத்தின் பங்கு எங்கே? உங்களுக்கு கொடுக்கப்பட்டதான இடத்திலே உங்களுடைய ஊழியம் எங்கே இருக்கிறது? பொறுப்பாண்மை எங்கே இருக்கிறது? எந்த இடத்திலே உங்களுடைய பொறுப்பாண்மையை நீங்கள் நிறைவேற்றி இருக்கிறீர்கள்? கடவுளுடைய பாராட்டை பெறக்கூடிய வகையிலே உங்களுடைய வாழ்க்கை அங்கே இருக்கிறதா என்பதுதான். ஆண்டவர் அதைத்தான் எதிர்பார்க்கிறார். பரிசு அந்த 2 பேருக்கு கொடுக்கப்பட்ட போது முதலீடுகளை உருவாக்கி கொண்டார்கள். அங்கே கிடைத்தது பரிசு. ஒருவன் தன்னுடைய தவறை உணராதபடி அவன் தலைவரையே தவறாக பேசின போது அவன் கண்டிக்கப்பட்டவனாகவும் இருந்தான், தண்டிக்கப்பட்டவனமாகவும் இருந்தான். உங்களுடைய தவறை சகாலமாக சிந்தித்து பாருங்கள். பொறுப்பிலே இருக்கிற ஒவ்வொருவரும் தன்னுடைய வாழ்க்கையிலே தவறுகளை உணர்ந்து பார்ப்பது, எந்த பொறுப்பாக இருந்தாலும் சரி, நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளிலே அவருடைய பாராட்டையும் அவருடைய அருளையும் பெற்று இந்த உலகத்திலே வாழ்வதற்கு நாம் அழைக்கப்பட்டவர்கள். அதுதான் நிலை. அதைத்தான் அங்கே தெளிவாக சொல்கிறார். உன்னுடைய வெளிப்படை தன்மை இருப்பதுதான் நீ பொறுப்பாண்மையிலே உன்னால் கடைசியாக கணக்கு ஒப்புவிக்க முடியும். இல்லை என்று சொன்னால் உன்னுடைய வாழ்க்கையில நீ கணக்கு ஒப்புவிக்கவே முடியாது. உன்னுடைய கணக்கை நான் பார்ப்பேன், உன்னுடைய எதிர்காலத்தை நான் பார்ப்பேன், உன்னுடைய குடும்பத்தை நான் பார்ப்பேன், நீ எங்கே தவறினாய் என்பதை நான் பார்ப்பேன். உன்னுடைய கணக்கை சரியான முறையிலே பயன்படுத்து, வெளிப்படை தன்மையிலே இரு, உன்னுடைய பெரும்பான்மையை பயன்படுத்து. அப்பொழுது கடவுளுடைய அருளும் ஆசியும் உங்களோடு கூட இருந்து எப்பொழுது நிலைத்திருக்கும். கர்த்தர் ஒருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்யும். எங்கள் அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, தகுதியான வேலைக்காக நன்றி சொல்லிக்கிறோம். ஸ்டூவர்ட்ஸ், பொறுப்பாண்மை உள்ளவர்கள், உக்கரானத்துவத்தை உடையவர்கள், வெளிப்படையான தன்மை எங்களுக்குள்ளே இருக்கிறதா என்பதுதான். என்னால் என்னுடைய வாழ்க்கை கணக்கு ஒப்புவிக்க முடியுமா? மோசேயுடைய வாழ்க்கையிலே அவர் கொடுத்ததான அந்த 2 பேர் தன்னுடைய கணக்கை கொண்டு வந்து பயபக்தியோடு ஒப்படைத்தார்கள், நிறைவாக ஒப்படைத்தார்கள், மனமகிழ்ச்சியோடு ஒப்படைத்தார்கள். அதே போல பவுலுடைய வாழ்க்கையிலே மனநிறைவு இருந்தது, மனம் வாழ்க்கை இருந்தது. மகிழ்வோடு கூட தன்னுடைய வாழ்க்கை எந்த நேரத்திலும் நான் ரம்மியமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். தன்னுடைய பொறுப்பை வெளிப்படுத்தின போது அந்த திருச்சபைகள் செய்த உதவிகள், நீங்களும் வந்து நன்றி செலுத்துங்கள். கடவுளுடைய சமூகத்தில் நீங்களும் உங்களை ஒப்படைங்கள். பொறுப்போடு கூட செய்த பணிக்காக உங்களுடைய நேரத்தை ஆண்டவருடைய சமூகத்திலே மன நிறைவோடு கூட, மன நிம்மதியோடு கூட, மன ஒப்படைப்போடு கூட நீங்கள் பயன்படுத்துங்கள். ஆண்டவரே, இப்படிப்பட்டதான ஒரு சிந்தனை இந்த நாளில் எங்களுக்கு நீ தந்திருக்கிறேன். ஆண்டவரே, உண்மையின் மூலமாக கற்றுக்கொண்ட பாடங்களை நாங்கள் பார்க்க வேண்டும். மற்றவர்களை நாங்கள் திறமையற்றவர்களாக குறை சொல்லிக் கொண்டு இருப்பதை விட்டுவிட்டு எங்களுக்கு கொடுக்கப்பட்டதான திறமையும் பொறுப்பையும் சரியான முறையிலே கையாளுகின்ற பிள்ளைகளாக நாங்கள் வாழ எனக்கு கற்றுத்தான். மற்றவர்களை குற்றவாளிகளுக்கு தீர்ப்பதற்கு முன்பதாக நீ குற்றவாளியா இருக்கிறாயா என்று சொல்லி உன்னுடைய பொறுப்பின்மையை நீ சரியான முறையில ஒப்புவிப்பதற்கு, கணக்கு ஒப்புவிப்பதற்கும் நீ தயாராக இருக்கிறாயா, மனநிறைவோடு வாழ்கின்றாயா, வெளிப்படையோடு கூட இருக்கிறாயா என்று சொல்லி ஆண்டவரே பார்க்கும்படியான உண்மையின் மூலமாக இந்த நாளிலே கொடுக்க பேசுவதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை தாழ்த்துகிறோம். எங்கள் வாழ்க்கையில் எங்களை பயன்படுத்தும். ஆண்டவரே, உடைய பிள்ளைகளாக இந்த உலகத்திலே வாழ நீங்கள் கற்றுதான். எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவினுடைய உயர்வுள்ள நாமத்தில் ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே. ஆமென். அருளுரையை கேட்டு நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் மூலமாக நாம் அறிக்கை செய்வோம். பக்கம் 20 நாம் யாவரும் எழுதிட்டு அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தை பயபக்தியோடு அறிக்கை செய்வோம். வானத்தை பூமியை படைத்து சர்வவல்ல பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம் நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னியுடைய உற்பத்தி பிறந்தார். பொந்திபிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மரித்து அடக்கப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார்.
மூன்றாம் நாள் மரித்தொழுந்து எழுந்தள்ளினார். மரமண்டதுக்கு ஏறி சர்வல பிதாவாகிய கர்த்தருடைய வலது பாசத்தில் வீட்டிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிரோரி மனித நாயத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவியை சுவாசிக்கிறேன். பொதுவாய்க்கு பரிசுவையும் பரிசுத்தவான்கள் ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுந்த ஜீவனும் என்று விசுவாசிக்கின்றேன். ஆமென். நாம் நம்முடைய இல்லங்களில் இருந்தவாறே காணிக்கை பாடலாக கிறிஸ்துவ கீர்த்தனையில 188வது பாடலை நாம் பாடும். கிறிஸ்துவ கீர்த்தனையின் 188வது பாடல். அப்பொழுது கர்த்தருக்கு நாம் காணிக்கையை நாம் எடுத்து வைத்துக் கொள்வோம். ஆண்டவருடைய சமூகத்திலே வருகிற போது நீங்கள் காணிக்கையை படையுங்கள். சுவாமி எங்கே
ஆன்லைன் மூலமாக தான் தொடர்ந்து ஆலய வழிபாடு நடைபெற்றும் எப்பொழுது ஆலயம் திறக்கப்படுகிறதோ அப்பொழுது மீண்டுமாக நாம் ஆண்டவரை துதித்து கனப்படுத்துவோம். அதுவரையில் நீங்கள் ஆன்லைன் மூலமாக பார்த்துக்கொண்டு உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கின்றோம். இந்த ஆலயத்தில் நான் வந்திருப்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். நன்றி செலுத்த எனக்கு ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அன்பானவர்களே, தொடர்ந்து நம்முடைய ஆலயத்தினுடைய செயலர் அவர்கள் அறிவிப்பு கொடுப்பார்கள். அன்புக்குரிய திருச்சபை மக்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நமது ஆலயம் இப்போது போதர் சேகர அந்தஸ்தை பெற்றுள்ளது என்பதை மகிழ்வுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். நமது ஆலயத்தின் ஒவ்வொரு கட்ட வளர்ச்சிக்கும் துணையாக இருந்த நமது முன்னாள் போதகர்கள், திருச்சபை அங்கத்தினர்கள், அவர்களது ஆலோசனைகள், உழைப்புகள், காணிக்கைகள், பங்களிப்பு யாவற்றுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். நமது திருச்சபையில் புதிதாக பொறுப்பேற்றுள்ள நமது திருச்சபையின் முதலாவது தலைமை போதகர் அருட்திரு ரிச்சர்ட் ஜெயக்குமார் அவர்கள், ஐயரம்மா திருமதி லீமா ரோஸ்லின், மகள் செல்வி ஜஸ்லின் ஃபேத் ரேச்சல் ஆகியோர்களை வாழ்த்துகிறோம். அவர்களது ஊழியத்தின் மூலமாக அநேக மக்கள் ஆலயத்தில் வந்து சேரவும், அநேகருக்கு பிரயோஜனம் உள்ளதாக அமையவும், திருச்சபை பல நிலைகளில் மென்மேலும் உயரவும், மனரம்யமாய் மகிழ்ச்சியாக தங்கள் பணிகளை தொடரவும் எல்லாம் வல்ல இறைவன் அருள் புரிய வேண்டுகிறோம். கடந்த 6 ஆண்டு காலமாக நம் மத்தியில் பணிபுரிந்த திரு சாமுவேல் ஜான்சன் ஐயா அவர்கள் மற்றும் ஐயரம்மாவுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அவர்கள் செல்லும் இடத்தில் தங்கள் ஊழியர்களை சமாதானமாகவும் மனமகிழ்வாகவும் சேவனை செய்ய இறைவன் நல்ல சுகத்தையும் பலனையும் தந்து அருள் புரிவாராக. ஜெபம் பண்ண கிடவோம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அவர் ஆவியோடு இருப்பாராக. கர்த்தாவே எங்களுக்கு இரங்கும், கிறிஸ்துவே எங்களுக்கு இரங்கும், கர்த்தாவே எங்களுக்கு இரங்கும். நாம் யாரும் ஜெபத்தோடு பரமண்டல ஜெபத்தை ஏறெடுப்போம். பரமண்டல இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல உண்மை செய்யப்படுவதாக. ஆண்டோட அப்பத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறோம் நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீவினைகளை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமை மகிமை என்றடைக்கும் உடையவைகளே. ஆமென். சமாதானத்துக்காக ஜெபம் செய்வோம். சமாதானத்துக்கு காரணமே இயேசுவை விரும்புகிறோமாகிய கடவுளே, உம்மை அறிவதே நித்திய ஜீவன், உம்மை சேவிப்பதே மெய்சியாதீனம். தேவனை தஞ்சமாக கொண்டிருக்கிற அடியாராகிய நாங்கள் எந்த விரலுடைய வல்லமைக்கு பயப்படாதிருக்கும்படியாக எங்கள் சத்துருக்கள் செய்கிற எல்லா புரிந்து எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால் எங்களை காப்பாற்றியல்லோ. ஆமென். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான புதிய மாதத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய மாதத்தில் ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கும்படியாக எங்களுடைய வாழ்க்கையில எங்களுடைய இல்லங்களில் இருந்து உங்களுடைய வழிபாட்டிற்குள்ளே நாங்கள் கலந்து கொள்ள நீர் எங்களுக்கு தந்திருக்கிற வாய்ப்புக்காக நாங்கள் சோதரிக்கின்றோம். முதல் வாரத்தில் பிரவேசிக்க ஆண்டவர் தந்திருக்கிற கிருபைக்காக நன்றி. ஆண்டவரை கடந்த 6 மாதங்களை நீர் கண்ணோக்கி பார்த்து எங்களை வழிநடத்தி ஆசீர்வதித்திருக்கிறீர். ஆண்டவரே, எங்களுக்கு கொடுத்த நல்ல சுகத்திற்காக பலத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் நீர் போதுமானவராக இருந்து அன்றாட வாழ்க்கையின் தேவைகளை எல்லாவற்றையும் நிறைவேற்றி கொடுத்து எங்களை ஆசீர்வதித்திருக்கிறீரப்பா. நமக்கு கோடாகோடி ஸ்தோத்திரங்களை எடுக்கிறோம். அருமையான ஆலயத்தினுடைய மக்கள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் சுமைக்கிற ஆண்டவரே, ஒவ்வொரு திருச்சபையினுடைய குடும்பங்களை கடவுள் ஆசீர்வதிக்கிறார்கள். நன்மையினாலும் கிருபையினாலும் அவர்களை முடிசூட்டி பராமரித்து பாதுகாத்து தொடர்ந்து ஆண்டவரே இந்த மாதம் முழுவதுமாக உடைய தூய வல்லமையினால் அவர்களை நிரப்பி போக்கில மரத்திலும் குடும்ப வாழ்க்கையிலும் திருச்சபை வாழ்விலும் அன்றாட பணி செய்கிற இடங்களிலும் உங்களுடைய பிள்ளைகளை நீர் பத்திரப்படுத்தி பாதுகாத்து எல்லா நன்மைகளையும் கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிற ஆண்டவரே, இந்த ஆலயத்தினுடைய ஒவ்வொருவரையும் உடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஒரு பொது சகலமாக உருவாக்கப்பட்டு ஆண்டவரே முதல் ஆராதனையாக இந்த நாளில் ஆண்டவரே ஆன்லைன் மூலமாக ஆராதனை நடத்துவதற்கு ஆண்டவத்த கிருபைக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். கதாவே, இந்த பட்டண ஸ்ரீஎஸ் கிருஷ்ணநாதர் ஆலயம் சிறப்பாக வளரவும், இங்க இருக்கக்கூடியதான திருச்சபை மக்கள் தொடர்ந்து ஆன்மீக வாழ்வில் நிலைத்திருக்கவும், தொடர்ந்து ஆண்டவரை இங்க இருக்கக்கூடியதான ஒவ்வொரு பிள்ளைகளையும் கடவுள் ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாக சொல்லுகின்றோம். பொது சேகரம் உருவாக்கப்பட்டு ஆண்டவரே பொறுப்பேற்றிருக்கக்கூடியதான ஆண்டவரே ஆலயத்தினுடைய செயலருக்காக பொருளருக்காக கமிட்டி அங்கத்தினருக்காக நன்றி செலுத்துகிறோம்.
கர்த்தர் அவர்களுக்கு வேண்டிய நல்ல ஞான பலனை கொடுத்து ஆண்டவரை திறம்பட அவர்கள் என்ன பணிகளை செய்ய வேண்டுமோ அதை எல்லாவற்றையும் நிறைவேற்றிக் கொடுத்து ஆண்டவரை திருச்சபையினுடைய வளர்ச்சிக்காக தங்களை ஈடுபடுத்திக் கொண்டு உடைய நாமத்தை பயன்படுத்தும்படி கர்த்தரை கிருபைக்காரும் மெம்பர்ஸ்க்காக நன்றி செலுத்துகிறோம். பெண்களை விசாரத்துக்காக நன்றி, இசையமைக்கின்றபடி பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். வாலிபர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். சிறு பிள்ளைகளுக்காக நன்றி ஆண்டவரை, ஆசிரியர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் ஒவ்வொருவரையும் நீர் பலப்படுத்தி பாதுகாத்தல்லோ ஆண்டவரை. ஆலய பணியாளர்கள் குடும்பத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் ஆசீர்வதித்தாரும். தொடர்ந்து ஆண்டவரே எங்களுடைய கோவை திருமணத்தினுடைய பேராயருக்காக பேராயிரமாவுக்காக நன்றி செலுத்துகிறோம். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டிக்காக நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து கர்த்தாவே எல்லா ஆலயங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், எல்லா ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறோம், எல்லா திருச்சபை மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. இந்த நாளிலே உடைய கரங்களை நாங்கள் மீண்டுமாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கொரோனாவுடைய காலங்களில் ஆண்டவர் எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாத்தார் ஆண்டவரே. சில இழப்புகள் ஏற்பட்டிருந்தாலும் ஆண்டவரே குடும்பத்தின் மக்களுக்கு உண்டான தேவைகளை நீர் கொடுத்து ஆசீர்வதித்து பராமரித்ததற்காக உமக்கு கோடாகோடி ஸ்தோத்திரங்களை எடுக்கிறோம். கர்த்தாவே தொடர்ந்து இந்த நாட்களிலே உடைய கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும். சீக்கிரமாக இதிலிருந்து விடுதலை கிடைக்க ஆண்டவரே அனைவருக்கும் மீண்டும் இயல்பான வாழ்க்கைக்குள்ளே பிரவேசிக்கும்படி கர்த்தர் உடைய பிள்ளைகளை பலப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கொரோனா காலங்களில் இரண்டாவது அலை முழுவதுமாக ஆண்டவரே சற்று விலகி இருப்பதற்காக ஆண்டவரை நன்றி செலுத்துகிறோம். மீண்டுமாக மூன்றாவது அலைக்குள்ளாக நாங்கள் கடந்து செல்கின்ற வரை ஆண்டவரே கர்த்தருடைய கரம் எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்திட்டோம். மூன்றாவது அலையை எதிர்நோக்கக்கூடியதான நல்ல பலனையும் ஆண்டவரை சக்தியும் ஆண்டவரை கொடுத்து விசுவாசத்தின் நம்பிக்கையிலே எங்களுடைய வாழ்க்கை பயணங்கள் எப்பொழுது நிலைத்திருக்க மோடு அதிகமாக நாங்கள் இடைப்பட்டு உடைய வசனத்தை கேட்க உடைய சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கும் இருக்கிறதை பாராட்டும். தொடர்ந்து எல்லா நன்மைகளையும் தாரும் அப்பா, எல்லா பலத்தையும் ஏற்படுத்துவாள் நடந்தது. நாளை படைக்கப்பட்ட காணிக்கைகளை ஆசீர்வதிக்கிறாக. தொடர்ந்து ஆண்டவரே நல்ல மழை நீர் தாரும். தொடர்ந்து மக்களுக்கு வேண்டிய நல்ல பாதுகாப்பு ஏற்படுத்தி வழி நடத்தும். சமாதானத்தை சந்தோஷத்தை நிர்வாக ஏற்படுத்தி வழி நடத்தும் அப்பா. புதிய நம்ம எல்லாவற்றுமே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவினுடைய வெளியேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே, ஆமென். இத்தருணத்தில் ஒருமனப்பட்டு உம்மை நோக்கி எங்கள் பொதுவான விண்ணப்பங்களை செய்ய கிருபை அளித்த சர்வ கடவுளே, 2 பேராவது 3 பேராவது நாமத்தினாலே கூடி வரும் பொழுது அவர்கள் கேட்கிறவர்களை அரிசி என்று வாக்களிக்கிறீரே. கர்த்தாவே அடியாராக எங்களுக்கு வேண்டிய நன்மைகள் உண்டாக எங்கள் விருப்பங்களையும் வேண்டுதல்களை இப்பொழுது நிறைவேற்றி இமையிலே உடைய சத்தியத்தை அறிகிற அறிவையும் மறுவில நித்திய ஜீவனும் எங்களுக்கு கட்டளை தரலோம். ஆமென். தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கு பராமரிப்பு உங்களை ஒப்புவிக்கிறோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய சர்வ பிறந்த கடவுளுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுதும் உங்களுடைய நீடித்து நிலைத்திருப்பதாக. நிறைவு பாடலாக மங்களக்கவியினுடைய 2வது கவியை நாம் பாடுவோம். மங்களக்கவி பாமாலையிலே 2வது கவியை நாம் பாடுவோம். எங்களுக்கு இட்டு கொடுக்கப்பட்டதை பொறுப்பாண்மையை நாங்கள் நிறைவேற்றுகின்ற பிள்ளைகளாக எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் அர்ப்பணிக்கவும் உடைய சமூகத்தை நாங்கள் அதிகமாக நிலைத்திருக்கவும் நீர் எங்களுக்கு கட்டளையிட்டு எங்களை வழிநடத்தும் அப்பா. உலகத்திற்குள்ளே கடந்து செல்கிறோம். மீண்டுமாக ஆலயம் திறக்கப்படுகிற போது நம்முடைய சமூகத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கவும்
அதுவரை ஆண்டவரே ஆன்லைன் மூலமாக எங்களை முழுவதுமாக இணைத்துக் கொண்டு தொடர்ந்து ஆண்டவரே உடைய பிள்ளைகளாக வாழும் இருக்கிற தாள் மீண்டும் நம்முடைய சமூகத்தில் வருகிறவரை எங்களுடைய ஒவ்வொருவரையும் நீ வழிநடத்தி காத்துக் கொள்ளும் அப்பா. துதிகரம் எல்லாவற்றுமே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவினுடைய உயர்வுள்ள நாமத்தில் செபிக்கின்றோம் அன்பின் கடவுளே, ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அவர் உமது ஆவியோடு இருப்பாராக. சமாதானத்தோடு சென்று வருவோம் கர்த்தருடைய நாமத்தினாலே, ஆமென். எல்லாருக்கும் தோத்திரம்.